ஹலோ நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவரும் லஞ்சு சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிடுங்க. 2 யூனிட் பிளட்டு ஏற்றிருக்காங்க எனக்கு. அந்த 2 யூனிட் இங்கே இருக்கிறதுனால எனக்கு எடுத்துட்டாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக வந்து எனக்கு ரெகுலராக வந்து 4 யூனிட் ஏற்றுவாங்க. 2 யூனிட் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலே அவைலபிள். அதனால் நைட்டு ஒன்று ஏற்றுனாங்க, ஏர்லி மார்னிங் ஒன்று ஏற்றுனாங்க. ஸோ 2 யூனிட் முடிஞ்சிருச்சு. மீதி 2 யூனிட் என்ன பண்ணுவாங்கன்னா, அகெயின் இப்போ 2 யூனிட் ஏற்றிருக்காங்க இல்லைங்களா, அந்த பிளட்டு எடுத்து கிராஸ் மேட்சிங் பண்ணணும். அந்த பிளட் இங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க, அவைலபிளாக இல்லை. இருந்தால் ஏற்றிடுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் ட்ரிபிள்எம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வாங்குவாங்க, இல்லாட்டி லயன்ஸ் கிளப்லேருந்து வாங்குவாங்க. இப்போ நர்ஸ் வந்து என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, இங்கேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே இருந்தால் ஒரு ரேட்டு, வெளியிலேருந்து வாங்கினா ஒரு ரேட்டு. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, வெளியிலேருந்து வாங்கினா 3600. இப்போ இந்த முறை எவ்வளோன்னு தெரியல, பில் வந்தால் தான் நமக்கு தெரியும். இந்த 2 ஹாஸ்பிட்டல், ஒன்று ட்ரிபிள்எம் இல்லாட்டி லயன்ஸ் கிளப், இப்படி தான் ஏற்றுவாங்க. இப்போது மதியம் ஒன்று ஏற்றுவாங்க, லஞ்சு முடிச்சுட்டு திரும்ப ஏர்லி மார்னிங் ஒன்று ஏற்றிட்டு நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க போல இருக்குது. திரும்ப அதை ஏற்றிட்டு மறுபடியும் ஹெச்பி லெவல் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு தான் அது சரி பண்ணுவாங்க. ஓகே, இப்போது நான் பேஷண்ட் இருக்கேன்னா என் கூட வந்து அட்டெண்டன்ட்டு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கணும், எக்ஸ்ட்ரா ஆளெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் அட்மிட் ஆகும்போது ஒரு கார்டு ஒன்று போட்டு கொடுத்துருவாங்க. நான் இப்போ இருக்கிறது வந்து 5th ஃப்ளோரில் இருக்கேன். ஒரு கார்டு ஒன்று போட்டு கொடுத்துருவாங்க. அந்த கார்டை வந்து லிஃப்ட்டில் காட்டினா தான் அலோவ் பண்ணுவாங்க. பேஷண்ட் கூட ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கணும். சரி, என்னை பார்க்க யாராவது வராங்க அப்படின்னா என் கூட இருக்கிற அட்டெண்டடு அந்த கார்டு எடுத்துன்னு போயிட்டு அவர்கிட்ட கொடுக்கணும். பார்க்க வராங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட கொடுத்தா தான் அவங்க லிஃப்ட்டில் வர முடியும். லிஃப்ட்டில் வந்து அவங்க என்கிட்ட வந்து பேசிட்டு முடிச்சுட்டு போகும்போது அந்த கார்டு எடுத்துன்னு போயிட்டு வெளியில் இருக்கிற ஆளுக்கிட்ட திருப்பி கொடுத்து அனுப்பணும். ஓகே, அந்த கார்டு வந்து ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அலோடு. உள்ளே வந்து என்கிட்ட பேசவோ கொள்ளவோ ஒரு ஆள் மட்டும்தான் லிஃப்ட்டில் ஏறி வரலாம். சரிங்களா? ஸோ 2 பேர் பேஷண்ட் கூட இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், அதெல்லாம் அவைலபிள் கிடையாது. எல்லாமே ஒரு சேஃப், ஒரு பாதுகாப்பு. ஒன்று, எந்தவித டிசீஸும் வரக்கூடாது. நிறைய பேஷண்ட் இருக்காங்க, டெலிவரி கேஸ் இருக்குது, ஆப்ரேஷன் கேஸ் இருக்குது, நிறைய இருக்கிறதுனால டிசீஸ் வரக்கூடாது. அது இல்லாமல் சம் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது இல்லைங்களா, அதுக்காக ரூம்ஸில் ரொம்ப க்ளீனாக வச்சுருப்பாங்கங்க. அதே நேரத்தில் லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு இவங்களே கொடுத்துருவாங்க. எனக்கு லஞ்சு வந்துருச்சுப்பா, இதில் வந்து ரைஸ் இருக்கும், சாம்பார், ரசம், ஒரு பொரியல், அப்புறம் தயிர், ஒரு வாழைப்பழம், சப்பாத்தி ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் வந்து கலவை சாதம் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, கறிவேப்பிலை ரைஸ் மாதிரி. சரி, அட்டெண்டருக்கு ஃபுட் எப்படி, அதுக்கு தனியாக ஒரு இது இருக்குது. நான் ஒரு நம்பரில் நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம்னா அட்டெண்டருக்கு தனியாக